So hello everyone, this is Sriman this side. I'm back with another video. So I quit freelancing after doing it for almost 3 years. நீங்கள் வந்து என்னோடய சேனல் ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு லைக் நான் ஃபர்ஸ்ட் ஃபியூ வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. லைக் நான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த ஃப்ரீலான்சிங் பற்றி தான் பேசிகிட்டு இருப்பேன். அண்ட் தென் மார்க்கெட்டிங் பற்றி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி பேசிகிட்டு இருப்பேன். பட் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் இட் வாஸ் ஆல் அபவுட் ஃப்ரீலான்சிங் ஆக்சுவலி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை ஐ குவிட். லைக் இப்போ குவிட் பண்ணல ஆக்சுவலி லைக் ஒரு 3 months பேக் எனக்கு குவிட் பண்ணிட்டேன். ஸோ ஐ தாட் ஆஃப் லைக் மேக்கிங் தட் அ வீடியோ பிகாஸ் லைக் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் ப்ளஸ் அதுதான் ஒரு மெயின் திங். நான் வந்து எது குவிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசன். ப்ளஸ் வந்து தேர் ஆர் ஃபியூ பீப்புள் லைக் ஒரு 3 to 4 people நினைக்கிறேன். கமெண்ட்ஸ்லேயும் வந்து ஒரு கமெண்ட்ஸில் சில பேர் கேட்டிருந்தாங்க, ப்ரோ நான் வந்து உங்கள் கேலண்டர் லிங்க் புக் பண்ணலான்னு உள்ளே போனேன் பட் எனக்கு ஓகே ஆகலை ஏன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் இன்ஸ்டாலையும் வந்து ஒரு 2 பேர் நினைக்கிறேன் அவங்க வந்து டிஎம் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ லைக் உங்களோட கேலண்டர் லிங்க் ஓகே ஆகலை, ஐ வாண்ட் டு புக் அ கால் வித் யூ அப்படின்ற மாதிரி என்னோடய சர்வீஸ்க்கு. ஸோ இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்க மீன்ஸ் நான் வந்து ஒரு ஃப்ரீலான்சிங் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தேன், விச் இஸ் ஐ ஹெல்ப் பீப்புள் டு பில்ட், லான்ச் அண்ட் ஸ்கேல் their ஆன்லைன் கோர்சஸ் அண்ட் கோச்சிங் ப்ரோக்ராம் லைக் A to Z service from like building their offer, identifying their target audience, and then like building out their entire course, landing page and other things, and then launch பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஆட்ஸ் ரன் பண்ணியோ இல்லை ஆர்கானிக் மூலமாகவும் கஸ்டமர்ஸ் கொண்டு வரைக்கும். ஸோ A to Z எல்லா ஒர்க்கும் நான் பார்த்துப்பேன். ஸோ இதை வந்து நான் ஒரு ஆல்மோஸ்ட் லைக் இந்த சர்வீஸை பர்டிகுலராக நான் ஆல்மோஸ்ட் ஒரு 2 years பண்ணிகிட்ருப்பேன். அதுக்கு முன்னாடி நான் ஜென்ரலாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நான் அது குவிட் பண்ண ரீசன் ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக முடிக்கணும்னா இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு ஆக்சுவலி. ஸோ இந்த ஃப்ரீலான்சிங்கை வந்து நான் வந்து ஒரு 3 years பேக் பண்ண முன்னாடி சொன்ன மாதிரி லைக் டூரிங் மை செகண்ட் இயர் ஆஃப் மை காலேஜ். ஸோ அந்த டைமில் வந்து தேர் ஆர் லைக் அந்த டைமில் தேர் வாஸ் லைக் ஃபியூ ஃபைனான்ஷியல் இஷ்யூஸ் கோயிங் ஆன் இன் மை ஃபேமிலி ஆக்சுவலி. ஸோ அதனால் ஐ வாஸ் ஃபோர்ஸ்ட் டு டூ சம்திங். ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் நான் எதாவது பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நெட்டில் பார்க்கும்போது இந்த ஃப்ரீலான்சிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு. அதாவது நீங்கள் வந்து சிம்பிளாக ஒரு ஸ்கில் லேர்ன் பண்ணி அண்ட் தென் நீங்கள் வந்து ஒரு சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணி யூ கேன் மேக் மணி அப்படின்ற மாதிரி. ஸோ த்ரூ அவுட் திஸ் 3 years ஐ மேட் குட் அமௌண்ட் ஆஃப் மணி. நான் வந்து ஹோஹே 3 வருஷத்தில் அவன் வந்து கோடீஸ்வரன் ஆகிட்டான். நான் அந்த லெவல்லாம் போல லைக் நிறைய பேர் வந்து இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்தா சொல்லியிருப்பாங்களா 3 years நான் இங்கே இருக்கேன், 2 years லைக் 1 year நான் வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணி நான் இங்கே இவ்வளோ தூரம் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ நான் அந்த அவ்வளோலாம் போல் ஐ மேட் டீசன்ட் அமௌண்ட் ஆஃப் மணி அண்ட் தென் அது மூலமாக ஐ கேன் ஏபிள் டு லைக் கெட் ரிட் ஆஃப் மை ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் எவ்ரிதிங். ஓகேவா? ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. ஸோ அது வந்து மேபி ஐ கெஸ் அந்த மேபி இல்லை மோஸ்ட்லி வந்து அந்த ஒரு ஃபைனான்ஷியல் அந்த ஒரு இது இல்லை அந்த கோல் இப்போ வந்து அந்த ஒரு பெயின் இல்லாதனால ஐ ஃபீல் லைக் அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சுன்ட்டு. பிகாஸ் ஃபார் த லாஸ்ட் ஒரு 6 months-ஆகவே ஐ ஃபெல்ட் லைக் ஐ வாஸ் ஃபோர்ஸிங் டு டூ மை செல்ஃப் திஸ் திங் விச் ஐ டோன்ட் லைக் ஆக்சுவலி. ஏன்னா வந்து லைக் ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்காக இருக்கும். காலேஜ் டைம்லலாம் நான் வந்து இப்படி 4 மணிக்கே எழுந்துச்சி 4-4:30 எழுந்துச்சி வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டே இருப்பேன் இந்த ஃப்ரீலான்சிங் பற்றி. காலைல வந்து 4:30 4 எப்போத்துலேருந்து லைக் 10-11 வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு 12 o'clock வந்து லைக் காலேஜ் கிளம்பி ஈவினிங் 6 அந்த மாதிரி வருவேன். ஸோ இதுதான் வந்து ரொட்டீனாகவே இருந்துச்சு. லைக் அப்படியே ஒரு நாள் கூட மிஸ் ஆகுது. எல்லா நாளுமே 4-4:30 இருந்துச்சு. ஐ வாஸ் லைக் ஒர்க்கிங் ஆன் இட் லைக் ஃப்ரீலான்சிங் சொல்லிட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ பட் இப்போ வந்து எனக்கு அந்த ஒரு இது இல்லை ஆக்சுவலி. அந்த ஒரு லைக் ஒரு ஏர்ஜ் இல்லை லைக் டு டூ சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஜென்ரலாக இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. எனக்கு வந்து சில பிளான்ஸ் இருக்குது லைக் வாட் அதர் பிளான்ஸ் லைக் டிஃப்ரெண்ட்டாக எதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பிளான்ஸ் எனக்கு அந்த தாட் இருந்துச்சு. லைக் எதுவுமே பண்ணாமலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு தோணலை. பட் இது வேணாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ எனக்கு என்னென்னா அந்த ஃபர்ஸ்ட் இந்த இன்ட்ரெஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் இந்த ஜாய் அந்த ஃபர்ஸ்ட் இந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து இப்போ இல்லை. ஒரு மாதிரி அப்படியே லேமாக போகுது. ஓகே இந்த லாஸ்ட் 6 months முன்னாடி சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி எனக்கே ஃபீல் ஆச்சு. ஓகே நானே என்னே ஃபோர்ஸ் பண்ணி அதை பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து லைக் காலேஜ் முடிச்சு நான் 1 year ஆகுது. ஸோ ஐம் ஆல்சோ ஒர்க்கிங் இன் அன் ஆர்கனைசேஷன் ஆஸ் வெல் அண்ட் தென் நான் அது வந்து ஃப்ரீலான்சிங் பண்ணிட்டுருக்கேன், கான்டென்ட் க்ரியேட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. ஓகே இது வந்து நம்ம பண்ணியே ஆகணுமா ஆல்ஸ் லைக் நம்ம வந்து ஜஸ்ட் பிகாஸ் எல்லோரும் ஆன்லைனில் சொல்கிறாங்க எல்லோரும் இது பண்ணால் தான் பிஸ்னஸ்ஸு பண்ணால் தான் நம்ம வந்து பெரிய ஆள் அப்படின்ற ஒரு இதில் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோமான்னு எனக்கே ஒரு கேள்வி நான் வந்து லைக் கேட்டுக்கிட்டேன். அப்போ இருக்கும்போது தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓகே ஒரு விஷயம் நமக்கு பிடிக்கலனா ஒய் டூ வி நீட் டு டூ தட் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஓகே ஐ செட் ஃபக் இட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 months பேக்கே ஐ குவிட் திஸ் திங். நான் வந்து இப்போ நீங்கள் ரீசெண்டாக என்னோடய இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் ஆஸ் வெல் அஸ் என்னோட
யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னாலே நான் பெருசாக வந்து ஃப்ரீலான்சிங் பற்றி பேசியிருக்க மாட்டேன். லாஸ்ட் ஒரு 3 months அப்படி பார்த்தாலே நான் பெருசாக வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி நான் வந்து ஃப்ரீலான்சிங் பற்றியே நான் வந்து பெருசாக பேசிக்க மாட்டேன். ஜென்ரலாக வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி தான் பேசிட்டு இருந்திருப்பேன். ஸோ அதுக்கான மெயின் ரீசன் இதுதான். ஸோ ஐ குவிட் டூயிங் திஸ். இதனால் வந்து இப்போ புதுசாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஃப்ரீலான்சிங் நான் வந்து அப்படியே இதுன்னுலாம் சொல்ல மாட்டேன். மோஸ்ட் ஆஃப் பீப்புள் இப்போ என்ன சொன்னாங்கன்னா, ஓகே இதுக்கு ஸ்கோப் இல்லை, அது இல்லை, ஸோ அதனால தான் நான் குவிட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி தே வில் ஸ்டார்ட் டு டிஃபெண்ட் தேர் மூவ்ஸ். ஸோ பட் ஆனஸ்டாக சொன்னால் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. பட் ஃப்ரீலான்சிங் மேட் மீ தி மோஸ்ட் அமௌண்ட் ஆஃப் மணி அண்ட் தென் எனக்கு வந்து நிறையாவே ஹெல்ப் பண்ணியிருக்கு ஆக்சுவலி, நிறையாவே. அண்ட் தென் அங்கே கிடச்ச ஸ்கில்ஸ் மூலமாக தான் எனக்கு வந்து ஒரு ஆர்கனைசேஷன்லேயும் வந்து எனக்கு வந்து ஒரு ஜாப் கிடச்சிது. இப்போ நான் போயிட்டு தான் இருக்கேன். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி ஸோ அதுவும் வந்து நான் மார்க்கெட்டிங் ரிலேட்டட் தான் போயிட்டுருக்கேன். ஸோ வந்து நான் வந்து இது வரைக்கும் மார்க்கெட்டிங் என்னோடய கோர்ஸ் வந்து நான் பிபிஏ தான் பண்ணேன். மார்க்கெட்டிங் ரிலேட்டட் எதுவுமே இல்லை. நான் வந்து இது வரைக்கும் ஒரு சர்டிஃபைட் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கூட என்கிட்ட கிடையாது. எல்லாமே பண்ணது செல்ஃப் எஜுகேஷன் தான். ஃபுல்லாக யூடியூப் பார்த்து ஃப்ரீ கோர்சஸ் பார்த்து தான் பண்ணது. பெய்ட் கோர்சஸ் வாங்கினா அது எப்படின்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸஸ், மேக்ஸிமம் 2000 தான் இருக்கும். அதுக்கு மேலே நான் எதுவுமே ஸ்பெண்ட் பண்ணல. ஸோ அதுக்கு மேலே நான் எதுவுமே பெருசாக பண்ணியிருக்க மாட்டேன், வாங்கியிருக்க மாட்டேன் கோர்சஸ். ஸோ இது எல்லாமே எனக்கு வந்து ஃப்ரீலான்சிங் மூலமாக தான் கிடச்சிது ஆக்சுவலி. ஸோ ஃபார் தட் ஐம் வெரி கிரேட்ஃபுல். பட் ஸோ அதை பற்றி ஒரு வீடியோ மேக் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இது ஒரு 2 weeks பேக்கே நான் மேக் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் தள்ளி போய் ஃபைனலி ஐ எம் ஹியர். ஸோ இதுக்கப்புறம் என்ன மாதிரி வீடியோஸ் வரும், என்ன மாதிரி திங்ஸ் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சேம் தான். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டட் பற்றி தான் நான் பேச போகிறேன். பிகாஸ் அங்கே என்னோடய இன்ட்ரெஸ்ட் குறையவே இல்லை. நான் வந்து இந்த மார்க்கெட்டிங் பற்றி பேசணும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நான் தான் ஹாப்பியஸ்ட் பர்சன் இந்த வேர்ல்டு. நான் ஜாலியாக பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஆக்சுவலி. ஏன்னா எனக்கு அதை பற்றி கற்றுக்கிறதுக்கு பிடிக்கும், அதை பற்றி பேசுறதுக்கு பிடிக்கும், அதை போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு பிடிக்கும் ஆக்சுவலி. சேனலில் வந்து மார்க்கெட்டிங் ரிலேட்டட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வீடியோஸ் தான் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் தென் என் லைஃப்பில் தோன்ற சில விஷயங்கள், ஜென்ரலாக இதுக்கு முன்னாடியே என்னோட சில லைஃப் பர்சனல் திங்ஸ்லாம் சொல்லிட்டு இருப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் பேச போகிறேன். ஸோ ஃப்ரீலான்சிங் ரிலேட்டட் திங்ஸ் வந்து மோஸ்ட்லி வராது ஆக்சுவலி. நீங்கள் அதுக்காக ஃப்ரீலான்சிங்காக ஸ்பெசிஃபிக்காக சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க மீன்ஸ் யூ கேன் unsubscribe actually. பட் நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் ரிலேட்டட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டட் அப்படின்ற பட்சத்தில் மீன்ஸ் யூ கேன் டெஃபினெட்லி சப்ஸ்கிரைப். ஸோ ஐ காட் சம் இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட் அண்ட் தென் திங்ஸ் டு டீச் அண்ட் டாக் அபவுட் மார்க்கெட்டிங் ஆஸ் வெல். ஸோ அதெல்லாம் வந்து இதுக்கப்புறம் ஒரு அப்கமிங் வீடியோஸில் நான் போஸ்ட் பண்ணுவேன். அண்ட் தென் நான் இப்போ கரண்ட்டாக கொஞ்சம் வந்து ஹெவியாக இன்ஸ்டாகிராமில் ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதனால் வந்து யூடியூப் வந்து லைட்டாக அப்படியே அடி வாங்குது பேக்கில். ஸோ வந்து இதுக்கப்புறம் வந்து அது நடக்காது. ஸோ திஸ் இஸ் த திங். ஸோ இதான் வந்து நான் கவர் பண்ணணும்னு நினச்சேன். இது ரொம்ப நாளாக வந்து போடாமல் இருந்தாலும் நல்லா இருக்காது. ஸோ ஓகே எப்படியாவது போட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதனால் வந்து ஃப்ரீலான்சிங் வந்து வேஸ்ட்டு வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் திங், எஸ்பெஷலி நீங்கள் காலேஜில் இருக்கீங்க, ரொம்ப எங்கேஜாக இருக்கீங்க, 18, 19 அந்த மாதிரி இருக்கீங்கன்னா ஃப்ரீலான்சிங் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வேஸ் யூ கேன் மேக் மோஸ்ட் ஆஃப் த மணி அண்ட் தென் யூ கேன் ஸ்பெண்ட் யுவர் ஓன் மணி இன் யுவர் காலேஜ். நான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் அப்படி தான் இருந்துச்சு ஆக்சுவலி. செகண்ட் இயர் நான் காலேஜ் இல்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்போத்துலேருந்தே ஐ வாஸ் ஃபைனான்ஷியலி ஃப்ரீ ஆக்சுவலி. கேண்டீனில் சாப்பிட்றதா இருக்கணும், காலேஜில் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கணும், ஐ வாஸ் ஸோ இண்டிபெண்டன்ட் இன் தட் திங். நான் வந்து வீட்டில் வந்து அவ்வளோவா காசு கேட்கவே மாட்டேன், எஸ்பெஷலி டூரிங் திங்ஸ் திங். அண்ட் தென் ப்ளஸ் வந்து இன்னொரு விஷயம் வந்து மெயினான திங் என்னன்னு சொல்லணும்னா, எனக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் இந்த ட்ரைவ் இல்லைன்னு சொன்னல ஃப்ரீலான்சிங் பண்ணணும்னு சொல்லிட்டு. ப்ளஸ் நான் வந்து எனக்கு பெருசாக அந்த மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ்லையும் எனக்கு ஆசை இல்லை. இந்த கார், வாட்சஸ், பங்களா அப்படின்னு சொல்லி இந்த பெரிய பெரிய இந்த மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ் மோஸ்ட்லி இந்த இன்ஸ்டாகிராமில் ப்ரொஜெக்ட் பண்ணுறது எனக்கு அதில் எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ மேபி அது எல்லாமே ஒரு ரீசனாக கூட இருக்கலாம் ஃபார் நாட் ஹேவிங் த ட்ரைவ் இன்சைட் மீ. எனக்கு வந்து என்னோடய பெர்ஸ்பெக்டிவே வேறு, என்னோடய திங்கே டோட்டலி வேறு ஆக்சுவலி. ஸோ எனக்கு பெருசாக அந்த மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸில் எனக்கு ஆசை இல்லாதனால ஸோ ஐ திங்க் ஓகே அந்த ட்ரைவும் இல்லைன்னு நினைக்கிறேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரம் நவ் ஆன் ஐ ஹவ் சம் அதர் கோல்ஸ் ஆக்சுவலி. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். ஸோ அப்படியே இது குவிட் பண்ணேன்னு சொல்லி நான் எதுவுமே பண்ணாமலாம் இருந்துருப்பதில்லை. ஐம் கோனா டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் வந்து இந்த கான்டென்ட் க்ரியேஷனை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வேல பண்ணலான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இன்ஸ்டாகிராமில் ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஐம் கோனா டூ த சேம் வித் யூடியூப் ஆஸ் வெல். ஸோ இது ஆல்ரெடி 11 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ that's it with this video. So until then, love you all. Bye.